வணக்கம். இயற்கை மருத்துவத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி இயற்கை மருத்துவத்தில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, உடல் களைப்பு, அதாவது உடல் ரொம்ப சோர்வாக இருக்கிறது தான். இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப அதிகப்படியான உடல் உழைப்பு இருப்பாங்க. அதாவது ரொம்ப வெயிட்டாக தூக்கிட்டு, வெயிட்டான பொருளை தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடக்கிறது, அதிக நேரம் உடல் உழைக்கிற அளவுக்கு வேலை இருக்கும். ரொம்ப தூரம் பயணங்கள் பண்ணியிருப்பாங்க. ட்ராவல்ஸ் இப்போ 4 மணி நேரம் 3 மணி நேரம் ட்ராவல் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு வண்டியிலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டிங் ஒர்க்காக இருக்கும். இல்லை ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்குற அளவுக்கு அவங்களுடைய உடல் உழைப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி காரணங்கள்னால உடல் ரொம்ப சோர்வு அடைஞ்சிரும், ரொம்ப களைப்பு அடைஞ்சிருவாங்க. அவங்க நைட்டு தூங்குனாங்கனாக்கா காலையில் எந்திரிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இன்றைக்கி வேலைக்கு போகணுமா, இன்றைக்கி வேலை பார்க்கணுமா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப உடல் உழைப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நம்மளோட இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இது ஒரு எனர்ஜி ட்ரிங்க் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எப்போ யூஸ் பண்ணுற விஷயந்தான். ஆனால் அதனோட ஒரு சில விஷயங்கள் சேர்க்கும்போது அதுக்கு தேவையான, நம்ம உடலுக்கு தேவையான சக்தி அதுலேருந்து கிடைக்கும். இது என்ன ஆகும்னாக்கா, தொடர்ந்து இதே மாதிரி ரொம்ப உடல் அதிகமான உழைப்பு இருந்துக்கிட்டே இருந்தாக்கா, அவங்களுடைய ஒரு 6 மாதத்துலேயே பார்த்திங்கனாக்கா ரொம்ப சோர்வு அடைஞ்சிருவாங்க. என்றைக்கிடா நம்ம லீவ் விட்டால் போதும் அப்படின்ற அளவுக்கு எங்கேயாவது ஒரு இடம் கிடச்சுன்னா உடனே அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுடைய உடல் களைப்புனால் அவங்களுடைய முழுமையான அந்த உடலுடைய களைப்பு என்ன ஆகும்னாக்கா, அவங்களுடைய முழுமையான வேலைப்பாடுகளையும் அன்றைக்கி முழுமையாக கேன்சல் பண்ணுற அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் என்ன தீர்வு அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, தேன், பால், அஸ்வகந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய மருந்து. அதாவது இது நீங்கள் சித்த மருத்துவ கடையிலையோ இல்லை நாட்டு மருந்து கடையிலையோ போனீங்கன்னாக்கா அஸ்வகந்தா அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. அஸ்வகந்தா சூரணம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பவுடராக கிடைக்கும். அஸ்வகந்தா சூரணம் இல்லை அஸ்வகந்தா வாங்கிட்டு நீங்கள் பவுட்ரு பண்ணாலும் சரி தான். அஸ்வகந்தா சூரணம் அப்படின்னாக்கா 100 கிராம் 200 கிராம் 1/4 கிலோ அப்படின்ற ஒரு விகிதத்தில் பாக்கெட்டாகவும் கிடைக்கிது, இல்லை பாக்ஸாகவும் கிடைக்கிது. கம்பெனியை பொறுத்து அவங்க அதனுடைய ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வாங்கி பண்ணிங்கன்னா ரொம்ப சீப்பாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் நீங்களே வாங்கி பண்ணுறது ரொம்ப சீப்பு, ரொம்ப நிறையா குவான்டிட்டி அதிகமாகவும் கிடைக்கும். சரி, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நீங்கள் டெய்லி காலையில் பால் குடிப்பீங்க, இல்லை காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் டெய்லி காலையில் குடிக்கக்கூடிய அந்த பால்லையே 2 டீஸ்பூன் தேனும் 2 டீஸ்பூன் உள்ள அப்படின்னாக்கா 1.5 டீஸ்பூன், ரொம்ப பெரிய ஆளாக இருந்தால் 2 டீஸ்பூன் அஸ்வகந்தா பவுடர் எடுத்துக்கோங்க. ரொம்ப இது மீடியமான ஏஜ் உள்ளவங்க அப்படின்னாக்கா 1 டீஸ்பூன் போதும். ஸோ 2 டீஸ்பூன் தேன், 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன், இது எவ்வளோ நாளும் குடிக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் அஸ்வகந்தா ஒரு டீஸ்பூன் தான் எடுத்துக்கணுமா, 2 டீஸ்பூன் தான் எடுத்துக்கணுமா அப்படிலாம் கிடையாது. நீங்கள் 1 டீஸ்பூனும் எடுத்துக்கலாம், 2 டீஸ்பூனும் எடுத்துக்கலாம். இதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ 1 கிளாஸ் பால், 2 டீஸ்பூன் தேன், ஒரு டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் அஸ்வகந்தா. சின்ன டீஸ்பூனாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க, பெரிய டீஸ்பூனாக இருந்தால் 1 டீஸ்பூன் அஸ்வகந்தா எடுத்துக்கோங்க. இது போதும். இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு 15 நாள் 1 மாதம் சாப்பிட்டு வந்தீங்கனாலே போதும். உங்களுடைய உடல் களைப்பு உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. நீங்கள் அதுக்கப்புறம் எப்பயும் பார்க்குற வேலை, எவ்வளோ தூரம்னாலும் ட்ராவல் பண்ணுறது, எவ்வளோ தூரம்னாலும் வண்டியில் நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுற வேலை தாராளமாக பண்ணலாம். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுவீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நான் போய் எங்கேயாவது உட்காந்துருப்பேன், மார்க்கெட்டிங்காக போயிருப்பேன், அந்த ஆஃபீஸில் கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க, நான் உட்காந்துருப்பேன், உட்காந்த உடனே எனக்கு தூக்கம் வந்துடுங்க. ஆனால் இப்போலாம் அந்த மாதிரி ஒரு இதே இல்லை, நல்லா சுறுசுறுப்பாக இருக்கேன் அப்படின்ற அளவுக்கு நீங்கள் சொல்லுவீங்க. இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதனால் எந்த ஒரு தப்பும் கிடையாது. உடலுக்கு நல்லா உடல், அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னாக்கா, நீங்கள் உங்களுடைய உடம்பை நல்லா புஷ்டியாக இருந்துக்கிங்க, நல்லா சுறுசுறுப்பாக இருந்தீங்கன்னா தான் நீங்கள் அடுத்தடுத்து வேலை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் தாராளமாக 1 மாதன்ற இடத்துல 3 மாதம் கூட குடிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ உங்களுக்கு டயர்ட்னஸ் குறைஞ்சிருச்சு, உங்களுடைய ஹெல்த் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு வாரத்துக்கு 2 நாள் கூட குடிங்க. அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 3 நாள் கூட குடிச்சுக்கோங்க. இந்த உடல் ரொம்ப களைப்பாக இருக்கிறனால நீங்கள் ஒரு 15 நாள் 20 நாள் டெய்லியும் ஒரு காலைல 2 கிளாஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது போதும், நம்ம வேண்டாம், என்னுடைய உடம்பு ரொம்ப வெயிட் போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கனாக்கா
வாரத்துக்கு 2 முறை குடிச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது நீங்கள் அஸ்வகந்தா, தேன், பால் இந்த 3 சேரும்போது உங்களுடைய உடல் வந்து கொஞ்சம் வெயிட் போடுங்க. அதனால் எந்த தப்பும் கிடையாது. இது உங்களுடைய நல்ல வெயிட்டு தான், கெட்ட கொழுப்புலாம் கிடையாது. இது நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். வணக்கம்.